ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன், பில்லியனர், மிகப்பெரிய கோடீஸ்வரன். கொரோனா வந்துச்சு அவனுக்கு. அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்களா, ஐசியூல. அவனை பிரீத் பண்ண முடியல, அவனுக்கு வென்டிலேட்டர் வச்சாங்களாம். மிகப்பெரிய கோடீஸ்வரன். 3 நாள் வென்டிலேட்டர் வச்சாங்களாம். 3 நாள் ஆக்சிஜன் வச்சு அவனுக்கு எப்படியோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அவனுக்கு டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்க. அவன் அட்மிட் ஆனது அவன் ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டலில். இப்போ டிஸ்சார்ஜ் ஆக போகிறான். அவனுக்கு பில்லு வருது, ஹாஸ்பிட்டல் பில்லு வருது, 5 லட்சமோ 6 லட்சமோ. அந்த பில்லை பார்த்த உடனே தேம்பி அழுகிறானா. நர்ஸ் அதை பார்த்துட்டு பயந்துச்சான். என்ன சார் ஆச்சு, ஏன் சார் அழுகிறீங்க அப்படின்னு சொன்னா அவன் பேசவே மாட்டேன்றானா. தேம்பி அழுகிறானா. உடனே அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி அந்த பேஷண்ட் நம்ம டிஸ்சார்ஜுக்கு பில்லை கொடுத்தோம், அவர் பயங்கரமாக தேம்பி அழுகிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் டாக்டர் உடனே வந்து பார்த்தா அவனை கேட்குறாங்க, ஏங்க அழுகிறீங்க, நான் கம்மி பண்ணுறேன் உங்களுக்கு பில்லு அப்படின்னு அவர் சொன்னாரான். இல்லை, எனக்கு வயசு 50-60 ஆகுது. நான் 4 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன். 4 நாள் நீங்கள் வென்டிலேட்டர் வச்சிங்க. எனக்கு 4 நாளுக்கு 6 லட்ச ரூபா பில்லு கொடுத்தீங்க. நான் பிறந்ததுலேருந்து இவ்வளோ வயசு வரைக்கும் வென்டிலேட்டர் இல்லாமல் நான் வாழ்ந்தேன். என் ஆண்டவர் எனக்கு 4 நாளைக்கு 6 லட்ச ரூபாய் பில்லு அப்படின்னா, இவ்வளோ நாள் நான் உயிரோடு இருந்ததுக்கு எவ்வளோ பில்லு போடணும் ஆண்டவர் எனக்கு. இதுவே பெரிய நன்மை. நிறைய பேர் தூங்குறாங்க ஐயா, காலைல எழுந்திருக்க மாட்டேன்றாங்க. வீட்டை விட்டு வெளியே போகிறோம், வெளியே போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரோம். நிறைய பேர் வீட்டுக்கு வரதில்லை தெரியுமா? வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய நன்மை இல்லை? சாப்பிட்றோம், எவ்வளோ பெரிய சாப்பாடு தெரியுமா? சாப்பாடு இல்லை, வஸ்திரங்கள். நீங்கள் நல்ல நல்ல வஸ்திரங்களை போட்டுக்கிறோம். நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஆண்டவர் வேலை கொடுத்துருக்கிற வருமானத்தை கொடுக்குறாரு. இந்த வேலை செய்யறதுக்கு பலனை கொடுத்துருக்கு. மூளை குளுக்கோஸ் கம்மியாச்சுன்னா இன்னொரு அவயம் கொடுக்கணுமா, இன்னொரு அவயத்துக்கிட்ட சிக்னல் அனுப்புமா. அப்போ அந்த அவயம் சொல்லுது, எனக்கு இல்லை, நான் இப்போதான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன், இப்போ என்னால் கொடுக்க முடியாது. இப்படி அவயங்கள் என்ன பண்ணுதான் உள்ள நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோம், அளவாருவோம், முகம் கழுவுவோம், நல்ல வஸ்திரம் போடுவோம், எல்லாம் அநியாயமும் பண்ணுவோம், வெளியே மட்டும்தான். ஆனால் உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். இது யாரால வந்தது? அவ்வளோ நன்மையை ஆண்டவர் பண்ணிக்கிற நமக்கு செஞ்சிருக்கிறாரு, செய்வார். அதை நான் எப்போ என்ன வேணும் அப்போ நன்மைக்கு மேல் நன்மை என்ன பண்ணுவார். பேசி கிறிஸ்துவ குடும்பம் செய்ய வேண்டிய காரியங்கள் இதெல்லாமே